காங்கிரஸ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எப்பொழுது கேட்டுட்டே இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது காங்கிரஸ் மாநாடு சென்னையில எப்பெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். மொத்தம் 7 டைம் சென்னையில நடந்திருக்கு. எந்தெந்த வருஷம் அப்படின்னா 1887 அப்ப நம்மளோட தலைவரா அந்த மாநாட்டோட தலைவரா பக்ருதீன் தியாப்ஜி இருந்தாங்க. 1894 ஆல்ஃபிரட் வெப் இருந்தாரு. 1898 ஆனந்த மோகன்லால் இருந்தாரு. 1903 லால் மோகன் போஸ் இருந்தாரு. 1908 ராஜ் பிகாரி போஸ் இருந்தாரு. 1914 பூபேந்திரநாத் போஸ் இருந்தாரு. 1927 அன்சாரி இருந்தாரு. இந்த 7 மாநாடும் சென்னையில நடந்த மாநாடு. தென் அதுல கலந்துகிட்ட தலைவர்கள் அதோட முக்கியமான தலைவர் யார் யாருன்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 1903 சென்டர்ல வச்சுக்கோங்க. அதுக்கு மேல உள்ள வருஷங்களை பாருங்க, ரிவர்ஸ்ல 847 இருக்கும். அதாவது 1898 1894 1887 முடியறது லாஸ்டா 847 அந்த மாதிரி முடியும். அதே மாதிரி 1903க்கு கீழே பாருங்க 1908 14 27 முடியறது 847 முடியும். சோ 1903 நடுவுல வச்சுக்கிட்டு மேல 847 கீழே 847 அப்படின்னு இயரை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். தென் இந்த தலைவர்களை இந்த மாநாட்டுக்கான தலைவர்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 ரூபா பிரெட் ஆனந்தமா லாரா பூபதி அண்ணனுக்கு கொடுத்தாங்க. 10 ரூபா அப்படின்னா பக்ருதீன் அப்படின்னு அர்த்தம். பிரெட் அப்படின்னா ஆல்ஃபிரட்னு அர்த்தம். ஆனந்தமா அப்படின்னா ஆனந்த மோகன் அர்த்தம். லாரால உள்ள லானா லால் மோகன், ராணா ராஜ் பிகாரி போஸ்னு அர்த்தம். சோ 10 ரூபா பிரெட் ஆனந்தமா லாரா பூபதி அண்ணனுக்கு கொடுத்தா. பூபதினா பூபேந்திரநாத், அண்ணனுக்கு கொடுத்தா அப்படின்னா அன்சாரின்னு அர்த்தம். சோ இந்த ஒரு ஷார்ட்கட் மட்டும் எப்போது திருப்பி சொல்லி பாருங்க, ஈஸியா ஞாபகம் வரும். 10 ரூபா பிரெட் ஆனந்தமா லாரா பூபதி அண்ணனுக்கு கொடுத்தாங்க. வருஷம் 1903 நடுவுல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேல ரிவர்ஸ்ல 847 வரும். அதே மாதிரி கீழே 847 வரும். இது இந்த மாதிரி ஷார்ட்கட்டோட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட எல்லா ஆடியோ வீடியோ அவைலபிளா இருக்கு. வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.